உங்ககிட்ட இது மாதிரி மட்டமாக லோ குவாலிட்டி இருக்க வீடியோ கூட நான் சொல்கிற ஆப்கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி 4Kல என்ஹான்ஸ் பண்ணி தந்துடும். அந்த ஆப் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரினா மறக்காம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெடிங் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இப்போ நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பயோவில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டெலகிராம்குள்ளே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 டேட்டில் விங்க் ஆப் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஏஐ ரிப்பேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் ட்ரைனை கொடுத்து உங்களுக்கு தேவையான மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் குவாலிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனில் ஃபுல்லாக இருக்கட்டும், சூப்பர் ரெசல்யூஷனில் உங்களுக்கு 2K வேணுமா 4K வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைட் வியூவை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோ ரொம்ப மட்டமாக இருந்துச்சுன்னா டீநாய்ஸிங்கை ஹையில் வைங்க, இல்லைனா மீடியமில் வச்சாலே போதும். ஏஐ கலரையும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ ரொம்ப ஷேக் ஆச்சுன்னா ஸ்டெபிலைஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்டெபிலைஸ் ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் இன்டர்போலேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனே ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ இட் லேட்டர் அப்படின்னு கேட்கும். ப்ராசஸ் ஆகிற இடத்துல அதை கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்டிமேட் டைமிங்காக எவ்வளோ ப்ராசஸ் டைம் அப்படின்றத காமிக்கும். ஒன்ஸ் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணி நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கும் இப்போ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் மேலே கூடிய சேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.